நண்பா, கெத்தா ஒரு பணி, அதுவும் அரசு அமலாக்கத்துறையிலிருந்து. சரி, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எந்த டிகிரினாலும் தகுதி தான். பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து சம்பளம் வேறு லெவலுங்க. தேர்வை தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். வெறும் 25 ரூபா தாங்க எல்லாருக்குமே இதற்கான ஃபீஸு. ஏ டு Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 29லேருந்து 31 வரையும் இவங்களோட 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் பாசஸை 351க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். 12% ஆஃபர் இருக்குது. அதெல்லாம் சரி, டெக்ஸ்ட் புக்னா என்ன, டெக்ஸ்ட் புக்கோட பாசஸ்னால் என்ன தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ் எக்ஸாம், அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, டெஸ்ட் சீரீஸு, ஸ்டடி நோட்ஸ்னு இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு தேர்வை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நாளையிலேருந்து 3 நாளைக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. டேரெக்டாக இந்த லிங்க்லேயே வந்து இந்த அப்ளை கூப்பனில் தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏபிஎஃப்சி அதாவது அசிஸ்டண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படிங்கிற பதவி வந்திருக்குங்க. 80 வேக்கன்சி, முற்றிலும் ஆன்லைனில் மட்டுமே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இருக்கிற 80 வேக்கன்சியை கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் அப்படின்னா 29, இடபிள்யூஎஸ்க்கு 8, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க, உங்களுக்கு 18, அப்புறம் எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற வேக்கன்சி ஸ்பிளிட் அப் இருக்குது. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த வேக்கன்சி பிரேக்கப்பும் வந்து கீழே இருக்குது. ஓகே, அடுத்ததாக இதற்கான பே ஸ்கேல் பாருங்கள். லெவல் 10 பே மேட்ரிக்ஸில் வருது. அதாவது குரூப் ஏ லெவல் போஸ்டிங்க, பட் வந்து நான் மினிஸ்ட்ரியல் தான். அப்படி இருந்தாலுமே சேலரியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 75,000 வரையும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஏஜ் லிமிட் பாருங்கள், 35 வயசு வரை இருக்கிற யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 38 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 40 வயசு வரையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி உங்களுக்கு அதில் கோட்டா இருக்குது, நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா 10 வருஷம் வரையும் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா 35 + 10 45 வயது வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், டிகிரி. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ எந்த டிகிரியாக இருந்தாலும் போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன், டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் கம்பெனி லா, லேபர்ஸ் லா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தா அது வந்து விரும்பத்தக்கது. பட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனி டிகிரி முடித்தவங்க இதை படிக்காமல் இருந்திருந்தா கூடவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஏன்னா எனி டிகிரி அப்படிங்கிறது தான் எசென்ஷியலான குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதில் இந்த இபிஎஃப்சி அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அவங்களோட டியூட்டிஸ் என்ன, இன்கேஸ் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பணி என்னவா இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த அமலாக்கத்துறை, அப்புறம் ரெக்கவரி, அக்கௌண்ட்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி அனைத்து விதமான துறைகள்லையுமே உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த போஸ்ட் வந்து பர்மனண்ட் தான். குரூப் ஏல வருதுங்க. குரூப் ஏ அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதோட சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஓகே. இந்த நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. பட் வந்து ஆஃபீஸர்ஸ் ஹாவ் டு சர்வ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. அக்ராஸ் இந்தியா இவங்களோட லொக்கேஷன்ஸ் இருக்குது. அங்கே கூட உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங்கும் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. upsconline.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க தொடங்கிடலாம். போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதற்கான தேர்வு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் முறையில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூவும் இருக்குது, சிலபஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நான் தெளிவாக இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன்.
ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸை பொறுத்தவரையும் வெறும் 25 ரூபா தான். அதுவும் ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும் யூபிஎஸ்சி வெப்சைட்டில். அதாவது யூபிஎஸ்சி அப்படின்னாலே அது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கானது தான், அது ரொம்ப அந்த தேர்வுகளுக்கு தான் அப்படின்னு கிடையாது. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு ஆணையம் தான். இவங்களுக்கு கீழேயுமே இந்த யூபிஎஸ்சி மூலமாகவும் நிறைய தேர்வுகளை வந்து நடத்தி கொடுக்குறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்கோ, மத்திய அரசில் எஸ்எஸ்சி இருக்கோ, அது மாதிரி இது வந்து ஒரு ஆணையம். ஓகே. ஸோ இதற்கான எக்ஸாம் சென்டர்ஸ் பாருங்கள், அக்ராஸ் இந்தியா நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த 4 இடங்களில் நடக்குது. நீங்கள் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க உங்கள் நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி இந்த தேர்வு வேணால் நீங்கள் எழுதி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூவும் இருக்குது. தேர்வில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக இருக்கும். 4 ஆன்சரில் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி நெகட்டிவ் மார்க் உண்டு. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வேலைக்கான ஸ்கீம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் வந்து 2 மணி நேரம் நடக்குது. எல்லா கொஸ்டினுக்கும் சேம் மார்க் தான். அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்கும். பெனல்ட்டி மார்க் உண்டு. சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிலபஸ் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் கல்ச்சர், ஹெரிடேஜ், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமில் எடுக்கிறத 75 ரேஷியோக்கும் இன்டர்வியூவில் எடுக்கிறத 25க்கும் கன்வெர்ட் பண்ணி ஸோ ஓவராலாக இருக்கக்கூடிய மெரிட்டை பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. 80 வேக்கன்சி, ஆல் இந்தியா வேக்கன்சி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் சென்டர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கோங்க. பட் பர்மனன்ட் ரோல், ஒரு கெத்தான பணி அப்படின்னே சொல்லலாம். திரும்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்போ வரும் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே சந்தேகம் தான். ரொம்ப ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பற்றி நீங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா, உங்களால் முடியுமா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுங்கள். விருப்பமும் தகுதியுள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.